உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். வாருங்கள், இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் செலவு, ரிஷபம் தடங்கல், மிதுனம் சுகம், கடகம் விருப்பம், சிம்மம் ஆதரவு, கன்னி விருப்பம், துலாம் தடை, விருச்சிகம் வரவு, தனுசு நட்பு, மகரம் தாமதம், கும்பம் சிக்கல், மீனம் இன்பம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு பேர் வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும். அது எப்படி பேர் வைக்கிறது, என்ன மாதிரி பேர் வைக்கிறது, பேர் வைக்கக்குள்ள என்னென்ன விஷயத்தில் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். பெயர் அமைத்தல். ஒரு மனுஷனுக்கு பெயர், ஒரு மனித உருவம் கொண்டு வந்தால் அந்த மனிதனுக்கு பெயர் வைக்கிறது ரொம்ப விசேஷம். பல மனிதர்கள் உலகத்தில் கோடானி கோடி மனிதர்கள் இருப்பார்கள். அந்த மனிதர்களுக்குள்ள எங்களை தனித்துவமாக வேறுபடுத்தி காட்டுவது எங்களுடைய பெயர். எங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர்தான் எங்களை தனித்துவமாக வேறுபடுத்தி காட்டுறது. உடனே ஒரு பேரை சொன்னோன்னு அவரோட உருவம் ரமேஷ் என்று சொன்னால் ரமேஷினுடைய உருவம் எங்களுடைய மனசுக்குள்ளே நிற்கும். அதனால் பெயர் அவசியமானது. ரெண்டாவது, பொதுவாக எல்லாரும் மனிதர் என்று சொன்னாலும் ஒரு மனிதருக்கு அமையக்கூடிய பெயர் அவரை விட அதிகமான காலம் இந்த பூமியில் வாழுகின்றது. ஒரு மனுஷன் இருக்க, சுப்பிரமணியம் என்று எங்களோட தாத்தா இருந்தார், அவர் இறந்துட்டார். ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய தாத்தா சுப்பிரமணியம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஒரு மனிதன் வாழும் காலத்தில் 70 வயசு 80 வயசு 85 வயசு மட்டும் இருந்து இறந்ததுக்கு பிறகும் அவருடைய பெயர் இந்த பூமியில் வாழும். ஒரு மனுஷன் இருக்கிற காலத்திலேயும் அவரை பெயரை சொல்லி கூப்பிடுவோம். இறந்ததுக்கு பின்னும் கோயிலில் போய் மோட்ச அர்ச்சனை செய்வோம். சதுர்த்தி திதியில் இந்த மாதிரி ராமசாமி இறந்துட்டார், சதுர்த்தி திதியில் இறந்துட்டார் என்று அவருடைய 7 தலைமுறைகள் இந்த பூமியில் இருக்கும் வரை அவருடைய பெயர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி வேறுபட்டு காட்டுவதற்கு பெயர் பயன்படுகின்றது. பல பேர் கூட்டத்தில் இருந்தால் ராமசாமி என்ற ஒருத்தர் கூப்பிட்டு அவர் மட்டும்தான் திரும்பி பார்ப்பார். ராமசாமின்ற பெயர் இல்லாதவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். பல பெயர்கள் மட்டத்தில் ஒருத்தரை வேறுபடுத்தி காட்டுறது. உங்களுக்கு பிறகு 3 தலைமுறை உங்களுடைய பெயர் இந்த பூமியில் வாழுகின்றது. சரி, ஒரு பிள்ளை பிறந்துட்டு பேர் வைக்கணுமெண்டா முதல்ல நட்சத்திரப்படி என்ன எழுத்தில் பேர் வைக்கணுமோ அந்த எழுத்தில் பெயர் வைக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுறேன். அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை பிறந்துட்டு அவிட்ட நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்தா கானா, கீனா, கூனா, கேனா, கையண்ணா, கோவண்ணா, கவ்வண்ணா இதில் ஒரு எழுத்து வர மாதிரி பேர் வைக்க வேண்டும். அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பிறந்தா இந்த மாதிரி கானா, கீனா, கேனா, கையண்ணா, கோனா, கவ்வண்ணான்ற எழுத்தில் பேர் வைக்க வேண்டும். இது மாதிரி ஒரு பிள்ளை பிறந்தோன்னு என்ன நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்ததுன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எழுத்தில், இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த எழுத்து, சதய நட்சத்திரத்துக்கு வேறு எழுத்து, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வேறு எழுத்து, என்ன நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்ததோ அந்த நட்சத்திரப்படி வர வேண்டிய எழுத்துக்கள் இதை பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கணும். இல்லாட்டி ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா ஜோசியர் மாதிரி சொல்லுவினோம், இன்ன நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த எழுத்தில் பெயர் வைக்க வேண்டும். அப்போ அந்த எழுத்து முன்னுக்கு வர மாதிரி பேர் வைக்க வேண்டும். இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் கானா, கவிதான்னு பேர் வைக்கலாம். கீனா,
கிருஷ்ணவர்ஷினின்னு பேர் வைக்கலாம். இந்த மாதிரி பேர்களை நீங்கள் தாராளமாக வச்சு கொண்டு வரலாம். நட்சத்திரப்படி என்ன எழுத்தோ அந்த எழுத்தில் பேர் வைக்க வேணும். அதே மாதிரி எத்தனாம் தேதி பிறந்ததுன்னு பார்க்கணும். 5ஆம் தேதி பிறந்ததா, அப்போ அந்த புள்ள 5ஆம் நம்பர். 7ஆம் தேதி பிறந்ததா, அந்த புள்ள 7ஆம் நம்பர். 13ஆம் தேதி பிறந்ததா, 1 3 4ஆம் நம்பர். இந்த மாதிரி பிறப்பு எண் என்ன என்றதையும் பார்க்கணும். அதே நேரம் கூட்ட வேணும். அதாவது ஆண்டு மாதம் தேதி 2025 7ஆம் மாதம் 12ஆம் தேதி புள்ள பிறந்தா 12ஆம் தேதியையும் 7ஆம் மாதத்தையும் 2025ஐயும் கூட்டினா ஒரு கூட்டன் வரும். அப்போ முதல்ல பிறப்பு எண் என்றதை நீங்கள் என்ன டேட்டில் பிறந்தீங்களோ அந்த 25ஆம் தேதி பிறந்தீங்களா நீங்கள் 7ஆம் நம்பர். உங்களுடைய ஆண்டு மாதம் தேதியை கூட்டினா ஒரு நம்பர் வரும், அது ஒரு 6ஆம் நம்பர்னு வரும். அப்போ பிறப்பெண்ணுக்கும் கூட்டெண்ணுக்கும் அதிர்ஷ்டமான எண் எது என்று தேர்ந்தெடுத்து அந்த நம்பரில் பேர் வைக்க வேண்டும். இப்போ முதலாவது என்ன சொன்னேன், என்ன நட்சத்திரத்தில் பிறந்ததோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான எழுத்தில் பேரமே வேணும். ரெண்டாவது என்ன நம்பர் பிறப்பெண் என்ன கூட்டன் என்னன்னு பார்த்து அதிர்ஷ்ட நம்பரில் பேர் வைக்க வேணும். 2 விஷயம். மூன்றாவது புரோனாலஜி என்று சொல்லுவோம், சப்தங்கள். சில சப்தங்கள் பேரில் வரக்கூடாது, நல்ல அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சப்தங்களில் பேர் வைக்க வேண்டும். இப்போ வேத மந்திரம் என்ன, இந்த உலகத்தில் நல்ல அசைவுகளை ஏற்படக்கூடிய சப்தங்களை எல்லாம் கோர்த்து சில மந்திரங்களாக வச்சிருக்கிறோம். அந்த மந்திரத்தை சொல்ல 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 உலகத்தில் நல்ல அசைவுகள் ஏற்படும். சரி, ஒரு பிள்ளைக்கு பேர் வச்ச மாதிரி இருந்தால் அந்த பிள்ளை பிறந்த முதல் நாளில் இருந்து அந்த பிள்ளையின் மரணம் ஈறாக எத்தனை தடவை, கோடி கோடி தடவை அந்த பெயரை சொல்லி நாங்கள் கூப்பிடுவோம். குழந்தையாக இருக்கைகளும் கூப்பிடுவோம், படிக்கிற காலத்தில் கூப்பிடுவோம், திருமண காலத்தில் கூப்பிடுவோம், வயது போன காலத்தில் எத்தனை முறை அந்த பிள்ளையோட பேரை சொல்லுவோம். அதனால் அப்படிப்பட்ட பேர் மந்திர சக்தி மிக்கதான பேராக இருக்கணும். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், அக்ஷயா என்று ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பேர் வச்சுட்டேன். அக்ஷயா, நான் நிறைய பிள்ளைகளுக்கு அந்த பேர் வச்சு கொடுத்துருக்கேன். அக்ஷயம் என்றால் குறைவற்றது என்று அர்த்தம். அல்ல அல்ல குறையாத பாத்திரத்துக்கு அட்சய பாத்திரம். தேவலோகம், இந்திரலோகத்துக்கு போனீங்களா இருந்தால், தேவர்கள் வசிக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போனீங்களா இருந்தால் அங்கே அக்ஷய பாத்திரம் இருக்குது. அக்ஷய பாத்திரத்தில் இருந்து அமுதை எடுக்க 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 என்ன பொருள் இருந்து அதில் இருந்து எடுக்கிறோமோ நிறைந்து கொண்டே இருக்கும். அக்ஷயம், க்ஷயம் என்றால் குறைவு, அக்ஷயம் என்றால் குறைவற்றது. அக்ஷய பாத்திரத்தில் இருந்து உணவை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். அப்போ அங்கே யாருக்கும் சமையல் செஞ்சு தான் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. அக்ஷய பாத்திரம் இருக்கிற இடத்துல இது மாதிரி தேவலோகத்தில் கற்பக விருட்சம் இருக்குது, காமதேனு இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அக்ஷய பாத்திரம். அப்போ அந்த பேர் அக்ஷயா என்று பேர் வைத்தால் குறைவற்றவள் என்ற அர்த்தம் வரும். அப்போ அது அர்த்த புஷ்டியான நல்லொரு பேர் அக்ஷயா, அந்த மாதிரி ஒரு பேர். இது உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி நல்ல அர்த்தங்களை கொண்ட நல்ல மீனிங்காக இருக்கக்கூடிய பெயரை வைக்க வேண்டும். சில பேர் வைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரப்படி இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்பலை. என்ன, உங்களோட பேர் அப்படியா இருந்தால் நீங்கள் கவலைப்படுவீங்கள். அதனால் நல்ல சப்த அசைவுகளை கொண்ட பெயரை வைக்கணும். பெயரில் வவல்ஸ் என்று சொல்லுவோம், ஆங்கில எழுத்து AEIOU. இந்த 5 எழுத்துக்களும் உங்களுடைய பெயரில் அதிகமாக இருப்பது உங்களுக்கு நல்லதை தரும். புரோனாலஜி என்று நாங்கள் சொல்லுவோம். அதிர்ஷ்ட பேர் என்று இதை நாங்கள் சொல்கிறது. அதிர்ஷ்ட பேர் என்றா என்ன, அக்ஷயான்னு உதாரணத்துக்கு சொன்னேன். இது ஒரு அதிர்ஷ்டமான பேர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான எழுத்தில் உங்களோட பேர் அமைச்சிருக்க வேண்டும். என்ன தேதியில் பிறந்தீங்களோ அந்த தேதி, ஆண்டு, மாதம், பிறப்பன் கூட்டனுக்கு அதிர்ஷ்டமான எண்ணில் பேர் அமைக்க வேணும். புரோனாலஜி நல்ல சப்தங்களை கொண்ட பெயர் ஓம் என்று இருக்குது. உங்களுடைய பெயரில் ஓ என்ற எழுத்து வந்ததுண்டா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதை தான் சொல்ல AEIOU இந்த எழுத்துக்கள் வந்தால் ரொம்ப விசேஷம்.
அதுலேயும் ஓம்காரம் ஓம் என்று சொல்லுவோம். ஓ என்ற எழுத்து உங்களுடைய பெயரில் வந்தால் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எத்தனை முறை இந்த வவல்ஸ் உங்களோட பேரில் வருதோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு நல்லம். அப்போ நல்ல அர்த்தம் உள்ள பேரை வைக்க வேணும், நல்ல சப்தம் உள்ள பேரை வைக்கணும். இப்போ சில பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருப்பேன். உதாரணத்துக்கு சொல்லுறேன். நல்ல பேருக்கு அக்ஷயா சொல்லிட்டேன். கூடாத பேருக்கு மகிஷா என்று சில பேருக்கு பேர் வச்சிருப்பினோம். பொம்பளை பிள்ளைக்கு அழகாக வச்சிருப்பினோம் மகிஷான்னு பேர். மகிஷம் என்றால் என்ன? மகிஷம் என்றால் எருமை மாடு என்று அர்த்தம். தமிழில் எருமை மாடைத்தான் சமஸ்கிருதத்தில் மகிஷம் என்று சொல்கிறோம். அப்போ மகிஷா மகிஷான்னு கூப்பிட எருமை எருமை என்று கூப்பிடுற மாதிரி அர்த்தம் வந்துடும். எருமை மாடுன்னா என்ன? எருமை மாடு யமனுடைய வாகனம். யமன் தெரியும், எங்களுடைய உயிரை பறிக்கக்கூடியவன் யமன். எல்லாரோட உயிரையும் பறித்தெடுக்கக்கூடியவன் யமன். யமனுடைய வாகனம் எருமை. அப்போ மகிஷாண்டு பேரை வச்சா எருமை மாடுன்ற அர்த்தம். இது தவறான பெயர். இந்த மாதிரி பெயர் வைக்கக்குள்ள இதெல்லாம் கவனித்து வச்சிங்களா இருந்தால் அந்த பிள்ளையோட ஜாதகம் எப்படி இருந்தாலும் பெயர்னாலேயே வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.